நீங்க உங்க வீட்டுக்கு போகும்போது நீங்க விசுவாசிங்க, ஏதோ ஒரு சம்பவம், இது நல்லா இருக்கு, ஏதோ ஒரு சம்பவம் என் எல்லைகளில் நடக்க போகிறது, ஏதோ ஒரு காரியங்கள் என்னுடைய கூடாரங்கள் நடக்க போகிறது, ஏதோ ஒரு அற்புதங்கள் என்னுடைய எல்லைகளில் நடக்க போகிறது. Come on people. பெரிய லாக் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெரிய லாக்கோ சின்ன லாக்கோ எவனுமே திறக்க முடியாத லாக்கோ உனக்காக ஒருவர் இருக்கிறார். இன்னைக்கு அவர் திறக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா வெண்கல கதவுகளை உடைச்சு இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலை நாம் உனக்கு கொடுக்கும்படி நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க பாரு, அவங்கள நம்புறபடி அற்புதத்தை கர்த்தர் உனக்காக செய்வார். நம்பிக்கை ஆண்டவரை பத்தி கேட்டுட்டு தான் இருக்கிறோம், ஆனா நம்புறோம், பட் ஆனா எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறப்பா. நீ நம்புறபடி கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான்பா இன்னும் நல்ல கைதடி பாடலாமா? உம்மை அன்றி வேறு துணை. ஆமென். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி பாதாளம் வெற்றவரே, பாதாளம் வென்றவரே, பாதாளம்
மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோலை உடையவர். இன்றைக்கு நம்ம எல்லாம் தேவ சமூகத்தில் அந்த உயிர் தெழுந்த நாதருடைய ரெசரக்ஷனை கொண்டாடும்படியாய் வந்திருக்கிற நம் வாழ்க்கை, அவருடைய உயிர் தெழுந்தருடைய வல்லமை நம்மை சந்திப்பதாக. நல்ல சந்தோஷத்தோட கரங்களை அசைத்து நன்றி செலுத்தி கமோ தகப்பனே, எல்லாரும் நன்றி செலுத்துவோம். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அவர் மரித்தது ஒரே தரம் மரித்தார். இன்றைக்கு நமக்காக அவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார். அதுல ஒரு வல்லமை இருக்கிறார். நீங்க அதை நார்மலா நான் சொல்லுவேன், என்னன்னா அவருடைய உயிர் திறந்த வல்லமைன்னு நீங்க பேசி பாருங்க, அதுல ஒரு ஜீவன் இருக்கிறார். இன்னைக்கு அந்த ஒரு ஜீவனை இந்த அரராத்துல வந்து இந்த பண்டிகை கொண்டாடுகிற உங்கள் வாழ்க்கையிலெல்லாம் தேவன் அதை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். எனக்கு பிடித்த பாடல், நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று, இன்று கிறிஸ்து எழுந்தார் என்ற பாடலை நாம் எல்லோரும் உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு நாம் பாடி தேவனை கொண்டாடுவோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் தெரிந்த பாடல், அநேக நேரங்கள் நம்முடைய ஊழியத்தில் நம்ம பாடி இருக்கிறோம். இன்று கிறிஸ்து எழுந்தார், ஹல்லேலூயா என்று சொல்லி பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். இன்று கிறிஸ்து எழுந்தார், அல்லேலூயா. இன்று வற்றி சீரந்தார், அல்லேலூயா. சிலுவை சுமந்தவர், அல்லேலூயா. மோட்சத்தை தீரந்தவர், அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர பாட்டு பாடுவோம். Come on. அல்லேலூயா. ஆமென். விண்ணின் வேந்தாய் போற்றுவோம், அல்லேலூயா. அவர் தான் உயர்ந்தாரே, அல்லேலூயா. அந்த மீட்பர் ஆனாரே, அல்லேலூயா, பாடனுபவித்தவர், ஆமென். யார் ரட்சிப்புக்கு காரணர், அல்லேலூயா. வானில் இப்போதாழ்கிறார், அல்லேலூயா. தூதர் பாட்டை கேட்கிறார், அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இன்னும் ஆசையா அல்லேலூயா. இன்று கிறிஸ்து எழுந்தார். நல்ல சந்தோஷமா ஒரு நிமிஷம், நம்ம ஆண்டவர் எழுந்தார் என்கிற ஒரு சந்தோஷம், ரெசரக்ஷன். நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் தொலைந்து போகிறது. தொலைந்து போனதை கண்டுபிடிச்சாலே எவ்வளவு ஒரு மனசுல நிறைவு வந்துருது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. தொலைந்து, அது பொருள் நம்ம கையில தான் இருந்திருக்கும். ஆனா தொலைந்ததை திருப்பி நாம் கையில எடுக்கும் போது அதுல மகா பெரிய சந்தோஷம் உண்டாகும், ஒரு திருப்தி உண்டாகும். ஆனா நம்ம ஆண்டவர் மரணத்தையே ஜெயித்து ரெசரக்ஷன் ஆகி நமக்காக வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அப்போ அந்த ரெசரக்ஷனை நம்ம எப்படி ஆர்ப்பரிக்கணுமோ ஆராதிக்கணுமோ அப்படிப்பட்டவர்களா ஆராதிக்கணும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க,
உங்களுக்கு ரெசரக்ஷன் இருக்கிறதுன்னு சொல்லுங்கப்பா. ஆமென். யாருக்கெல்லாம் ரெசரக்ஷன் வேணும் லைஃப்ல? உடனே நீங்க நினைச்சிடாதீங்க நான் உயிரோட தானே இருக்கிறோம், அப்புறம் எதுக்கு ரெசரக்ஷன்? அந்த மாதிரி இல்ல. வெறும் சரீர பிரகாரமான மரணத்திற்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் ஒரு ரெசரக்ஷன் நமக்கு தேவையாக இருக்கிற, நம்முடைய ஆவியில ஒரு ரெசரக்ஷன் தேவையாக இருக்கிற, நம்முடைய உள்ளத்துல உள்ளான மனுஷனில் ஒரு ரெசரக்ஷன் நமக்கு தேவையாக இருக்கிறது. நம்புகிற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு எங்களை ரெசரக்ஷன் பண்ணுங்க, ஆண்டவரே எங்களை உயிர்ப்பையும் ஆண்டவரே. தாவீது அழகா சொல்லுவார்ல, உம்மது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி எங்களை மறுபடியும் திரும்பவும், எல்லாரும் சொல்லுங்க திரும்பவும். நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, எத்தனை பேர் ஆசைப்படுங்க இன்னைக்கு எங்களை மறுபடியும் உயிர்ப்பையும்? என கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால உன்னுடைய எல்லா குறைச்சலையும் கர்த்தர் உயிர்ப்பிக்கட்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேருக்கு ஆசை ஐயா இந்த ரெசரக்ஷன் நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா? ஆமென். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இன்னைக்கு இந்த ரெசரக்ஷன் நடந்துச்சுன்னா? ஆமென். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை கூட உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்களாம். சாக கொடுத்து செத்து போனவைகளை கூட அவர்கள் ரெசரக்ஷன் பார்த்தாங்களா? அவங்க எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, செத்து போனதை கூட ரெசரக்ட் பண்ணுவார். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க, ஆண்டவர் செத்தவங்களெல்லாம் எழுப்ப முடியாது, அதெல்லாம் சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ஒரு நாள் வரும், இன்னைக்குதான் எந்த நியூஸா இருந்தாலும் தான் சட சட சடன்னு பரவி விட்டுறானுங்களே. ஆனா நல்ல விஷயத்தை எவனும் சீக்கிரம் பரப்ப மாட்டான், அதை மறைக்க பார்ப்பானுங்க. ஏதாவது வேற மாதிரி இருந்துச்சுன்னா, ஆனா நான் ஒன்னு சொல்லுவேன், அவர் ரெசரக்ஷன் ஆகிற எப்படிப்பட்ட ஒரு வல்லமையோ அந்த வல்லமை இனி கடைசி நாட்கள்ல அநேகர் இந்த தேசமே பார்க்கும், இந்த ஊழியங்கள் பார்க்கும், நீங்கள் பார்ப்பீர்கள், உங்க குடும்பம் பார்க்கும். ஆமென். செத்த பிரேதங்கள் எழும்புகிறதெல்லாம் பார்ப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க ஒரு ரெசரக்ஷன் இன்னைக்கு உண்டாக போகிறது? ஆமென். எதுலதான் ரெசரக்ஷன் வேணுமோ கையை உயர்த்துங்க, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் இதுலதான் எங்களுக்கு ஒரு ரெசரக்ஷன் வேணும். ஆமென். அந்த கிருபையை கேளுங்க. இந்த ஆராதனையிலே அந்த கிருபையை தேவன் நமக்குள் ஊற்றி உங்களுக்கு கிருபையை கொடுத்து உங்களை ரெசரக்ட் பண்ணட்டும். இன்னைக்கு அந்த ரெசரக்ஷன் உண்டாகட்டும். ஆமென். ஆமென். ஏன்னா பைபிள் அழகா சொல்லுது, he is not here, அவர் இங்கே இல்ல, அவர் he is risen, அவர் எழுந்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய எல்லாவற்றையும் மரித்து போனவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் மூலமாய் மறுபடியும் எழும்படியான ஒரு பாக்கியத்தை கிறிஸ்துவின் மூலமாய் மறுபடியும் ரெசரக்ட் பண்ணக்கூடிய ஒரு கிருபையை தேவன் இன்னைக்கு எங்களுக்கு தரப்போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு அரை நிமிஷமாவது கை தட்டி மால்சாலா இந்த உயிர் தெழுந்த பண்டிகை நாளில் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் எங்கள் சகலவற்றையும் நீங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாய், இழந்து போனவைகளை நீங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாய், இழந்து போனவை எல்லாம் ரெசரக்ஷன் ஆகத்தக்கதாய் ஆண்டவர் இன்னைக்கு தம்முடைய மகிமையும் கிருபையையும் உங்கள் மேலே ஊற்றுவாராக என்று சொல்லி விசுவாசிக்கிற தேவ ஜனங்கள் நல்ல கைகளை தட்டி பரலோகத்தை பரலோகமே அசையும்படியாய் நல்ல அந்நிய பாஷைகளை பேசி விழுத நாளத்தில் இந்த தேவ மகிமை வெளிப்படும்படியாய். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் அப்படியே டங்ஸ்ல பேசுங்க. இது ஒரு விசேஷமான ஒரு நாள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு ஒரு விசேஷமான நாள் தான். பட் இந்த நாள் சரித்திர பிரகாரமாய் கொண்டாடப்படுகிறது. என் ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தார் என்று. ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். அப்போ எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? சரித்திரத்தையே உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவர். அதனாலதான் இன்னைக்கும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். ஆகவே இன்னைக்கு அந்த ஒரு கிருபையை, அந்த ஒரு அபிஷேகத்தை, அந்த ஒரு வல்லமையை ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் மேலையும் ஊற்றி நம்மை பலப்படுத்துவாராக. அவருடைய கிருபையினால் உங்களை அலங்கரிப்பாராக, அவருடைய அபிஷேகத்தினால் உங்களை நிரப்புவாராக. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க எனக்கு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுந்த வல்லமையை? ஆமென். அப்போ அந்த பாடலை பாடும்போது ஒரு ஜெயத்தோடு பாடிட்டு நீங்க உட்கார போறீங்க. ஆமென். நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி பாட போறீங்களோ, அசைச்சு பாடுறீங்களோ, ஆனா சந்தோஷத்தோடு பாடுங்க. இன்று கிறிஸ்து எழுந்தார். ஆமென். அந்த உற்சாகத்தோட நம்ம பாடி அல்லமா 1 2 3 4 நல்ல கை தட்டி. ஆமென்.
முழு பலத்தோடு. ஆமென். இன்று கிறிஸ்து எழுந்தார். நல்லா இன்று வற்றி சீரந்தார். சிலுவை சுமந்தவர் மோட்சத்தை திறந்தவர். ஸ்தோத்திர பாட்டு பாடுவோம். Come on. Oh yeah. விண்ணின் வேந்தை போற்றுவோம். அவர் தான் உயர்ந்தாரே. மகந்தர் மீட்பரானாரே. அனுபவித்தவர் ரட்சிப்புக்கு காரணர். வானில் இப்போதாழ்கிறார். தூதர் பாட்டை கேட்கிறார். கை தட்டி ஆமென் சொல்லுவோமா? பக்கத்துல 2 பேருக்காக கை கொடுத்து சொல்லுங்க, அவர் உயிரோடு எழுந்தாருன்னு சொல்லுங்கப்பா. சொல்லிட்டு அப்படியே உட்காருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்துல உங்கள் யாவருக்கும் மரணத்தை உயிரோடு எழுந்த என் இயேசுவின் நாமத்தில் உயிர் தெழுந்த நாட்களின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். ஹாப்பி ரெசரக்ஷன் டே. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நிறைய பேர் நம்ம சின்ன வயசுல இருந்தே கேட்டு வளர்ந்தது என்னன்னா ஈஸ்டர். ஈஸ்டர். ஆனா ஒரு நாட்களுக்கு பிறகு அந்த ஈஸ்டர் என்கிற வார்த்தை வேதத்தில் சொல்லப்படவே இல்லை. அது ஒரு பொல்லாத ஒரு வேற ஒரு மற்றவர்களால, உலகத்தினரால, சில பெண் தெய்வம் என்று சொல்லப்படுகிற அந்த இஸ்தார் என்கிற ஒரு பேரை தான் அது மாத்திட்டானுங்களாம். அந்த பிசாசனம் அப்படிதான் அப்படியே வஞ்சனையாய் உள்ள அது ஈஸ்டர் என்கிற ஒரு நாட்களாய் கொண்டு வந்துட்டு. அதனால நம்ம தேவனுடைய பிள்ளைங்க நீங்க யாருக்குமே வாழ்த்துதல் சொல்லும் போது எப்படி சொல்லணும்னா ஹாப்பி ரெசரக்ஷன் டே. ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஹாப்பி ரெசரக்ஷன் டே. ஆமென். நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே மாறணும். இனி கர்த்தர் மாற்றணும். நம்ம சொல்ல நம்ம சந்ததிகள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஹாப்பி ரெசரக்ஷன் டே. சந்தோஷமா சொல்லுங்க, சிரிச்ச முகமா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நீ மாறணும். வேதத்தின்படி மாறுங்க. அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அவர்கள் அன்றைக்கு அதிகாலமே எழுந்து இயேசுவை பார்க்கிறதுக்கு அந்த ஸ்திரீகள் பயப்படல, கல்லறைக்கு போனாங்களாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதிகாலமே எழுந்து அவர்களை இயேசுவின் சரீரத்தை பார்ப்பதற்காக அவங்க என்ன பண்ணினாங்கன்னா கல்லறைக்கு போனாங்க. அவ்வளோ ஒரு ஆசை அவர்களுக்கு, அவர் சரீரத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசை அவர்களுக்கு. அவர் சரீரத்தில் இந்த பரிமள தைலத்தெல்லாம் போட்டு, தைலங்கள்லாம் போட்டு, வாசனை திரவியத்தெல்லாம் போட்டுட்டு வரணும்னு சொல்லி ஆசையோடு போனாங்க. ஆனால் அங்கே அவங்க போகும்போது முன்னக்கூட்டியே ரெசரக்ஷன், அவர்கள் கண்கள் ரெசரக்ஷனை பார்த்தது. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீ ரெசரக்ஷனை பார்க்கணும்னு ஆசைப்படுறியான்னு. ஆமாயா, ரெசரக்ஷனை பார்க்கணும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நம்ம உயிர் தெழுந்த வல்லமையை பார்க்கணும். அவங்க அதிகாலமே, விடியற்காலமே அப்படிதானே இருக்கு பைபிள்ல. அது வாசி பார்க்கலாம். கம் ஆன்.
வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது. எப்படியா? ஆமென். சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான்? அவங்க யோசிக்கிறாங்க, ஆண்டவரை நான் பார்க்கணும்னு சொல்லி அவங்க ஆயத்தப்படுகிறார்கள். பார், பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, ரெசரெக்ஷன் வேணும்னா ஆயத்தமாகு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில, நம் சூழ்நிலைகளில எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருந்தாலும் அங்கே அவர்கள் மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு மரண சரீரத்தை காணும்படியாகத்தான் அவர்கள் போகிறார்கள். ஆனால் ஆயத்தத்தோடு அவர்கள் போகிறார்கள். அவங்க அன்னைக்கு ரெசரெக்ஷனை பார்க்கிறார்கள். நீ ஆயத்தத்தோடு இருந்தால் ஒவ்வொரு நாட்களும் உன் குடும்பத்தில் நீ ரெசரெக்ஷனை பார்க்கும்படியாய். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஏன் இன்னைக்கு நீ ரெசரெக்ஷனை பார்க்க முடியல? ஏன் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கு காண முடியலனா? அந்த ஆயத்தங்கள் இல்லை, அந்த வாஞ்சைகள் இல்லை, அந்த தாகம் இல்லை. ஆனா இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களும் நான் ஆயத்தத்தோடு தாகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தாரும். நான் ஒவ்வொரு நாட்களும் ரெசரெக்ஷனை பார்க்கணும். ஆண்டவரே, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் ரெசரெக்ஷனை பார்க்கணும். எத்தனை பேர் பார்க்க ஆசைப்படுறீங்க? அவங்க மட்டும் கை உயர்த்துங்கப்பா. ஆமென். ஐயா, சும்மா ரெசரெக்ஷன் வந்துருமா? சும்மா ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்க அனுபவிக்க முடியுமா? சாதாரண ஒரு வல்லமையா ரெசரெக்ஷன் பவர் இல்ல. இல்ல, சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வல்லமை அந்த ரெசரெக்ஷன் பவர். ஆமென். சொல்லுங்க ஆமென். செத்து போன சரீரத்தையும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு ரெசரெக்ஷன் பவர். நீங்க தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ரெசரெக்ஷன் பவரை நீங்க யாரும் அனுபவிக்காதபடி இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை இன்னைக்கு நீங்க கேட்கும் போதே, கேட்டு கொண்டிருக்கும் போதே நீங்க விசுவாசிங்க, ஆண்டவரே, எங்களுடைய எல்லைகளில் இனி ரெசரெக்ஷன் பவரை, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதா. ஏதோ ஒரு சாதாரண ஒரு ரெசரெக்ஷன் கிடையாது. பைபிள் அழகா சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் மரித்தேன் தான், மரித்தும் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்ற. அதுக்கும் மேல சொல்றார், நான் வெளிப்படுத்தல் 1:18 தானது, டக்குன்னு வாசிப்போம். வெளிப்படுத்தல் 1:18, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். அந்த ரெசரெக்ஷன்ல திறவுகோல் உண்டாகிறது. ஒரு அலில சொல்லுவோமா, உயிர்த்தெழுந்த வல்லமையில திறவுகோல். ஆண்டு சொல்றான், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக. ரெசரெக்ஷன் பவர் எல்லாவற்றையும் திறக்கும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ரெசரெக்ஷன் பவர் எல்லாவற்றையும். ஆமா இல்லையா? சொல்லுங்க, விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில அந்த ரெசரெக்ஷன் பவர் திறக்க வேண்டிய நன்மைகளை திறக்கட்டும் ஆண்டவரே? எத்தனை பேருக்கு வேணும்? ரொம்ப திறக்கணும்னா 2 கையை நல்லா உயர்த்திக்கோங்க. ஒருவேளை இதை லைவ்ல பாக்குற பிள்ளைங்க 2 கையை உயர்த்தி வாங்கிக்கோங்க. உன் குடும்பத்துல எல்லாம் திறக்கப்பட வேண்டிய எல்லா நன்மைகளும் திறக்கப்படட்டும். எல்லா ஆசீர்வாதங்களும் திறக்கப்படட்டும். ஜீவனுக்குரிய நன்மைகள் திறக்கப்படட்டும். சுகத்திற்கான நன்மைகள் திறக்கப்படட்டும். ஓ, பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நன்மைகள் திறக்கப்படட்டும். எல்லாரும் ஆவியில் நிரம்பி அப்படியே ரெசவெட் ஆவியில் நிரம்பி வாங்கிக்கோ. ஆண்டவரே, என் எல்லைகளில், என் குடும்பங்களில், என் ஊழியங்களில், என்னுடைய சகல காரியங்களில் எல்லாம் இனி திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த வல்லமை அநேக நன்மைகளை திறக்கும். இன்னைக்கு அந்த கிருபை எங்க மேல இறங்கட்டும் கேட்போமா? அந்த அபிஷேகம் எங்க மேல இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த வல்லமை எங்க மேல இறங்கட்டும் ஆண்டவரே. அதனால நம்ம எப்பவுமே பாடுறோம், கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே.
உயிருடன் எழுந்த மீட்பரிசுய சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த ரகதல சந்தரபா கல்லறை திறந்திடவே. எத்தனை பேர் திறக்கணும்? தேவகர் பயந்திடவே வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்ல இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இது. எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கு திறக்க வேண்டிய சகலவற்றையும் எனக்காக திறக்க போகிறது என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே எழுந்து யார் இன்னைக்கு ரெசரக்ஷனை பார்க்க முடியும்? யார் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும்? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அந்த உயிர்த்தெழுந்த? அதெல்லாம் வாஞ்சிச்சீங்கன்னா உங்க லைஃபை மாறுங்க, நம்முடைய வாழ்க்கை மாறும், உங்களை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், ஓரல் ராபர்ட் என்கிற தேவனுடைய ஊழியனுடைய சாட்சி. இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறையை பார்க்கறதுக்கு போகும்போது கல்லறைக்குள்ள போனவர் வெளியே வரவே இல்லை. அந்த கல்லறையில உருண்டு பிறண்டு கொண்டுட்டு இருந்தார். வெளியே வாசல்ல காவல்ல இருக்கிற அந்த வாட்ச்மேனா இருக்கிறவர் வந்து, என்னடா போன மனுஷன் இவ்வளவு நேரம் ஆச்சு காணுமே நீ சொல்லி பார்த்த போது அவர் அங்க உருண்டு பிறண்டு, ஆண்டவரே உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன நிரப்போதா சுவாமி, உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை என்னை நிரப்பட்டும் சுவாமி, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்னை நிரப்புவதாக, என்னை நிரப்பட்டும் அப்படி கதறி கொண்டிருந்தாரா. அவர் ஊழியங்களில் கர்த்தர் செய்த அற்புதங்கள் மகா பெரியவைகள். அற்புத ஊழியங்கள் எல்லாம் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்த தேவதாசன் ஓரல் ராபர்ட்ஸ். ஓரல் ராபர்ட்ஸ் யுனிவர்சிட்டினே இருக்குதான், பெரிய கடல் மாதிரி இருக்குமா அந்த யுனிவர்சிட்டி. அமெரிக்கா தேசத்துல ஓரல் ராபர்ட் யுனிவர்சிட்டினா மகா பெரியது. அங்க பாத்தீங்கன்னா உள்ள போனா ஒரு பெரிய அடுத்த ஒரு வேர்ல்டுக்கு போற மாதிரி இருக்குமா, அவ்வளவு பெருசா. அதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? ரெசரக்ஷன் பவர். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஒரு நாள் அந்த தேவதாசனை நிரப்பியது. நீங்க எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, ஆண்டவரே என்னை நிரப்படும்? ஆமென். நமக்கு ஆமென் வர மாட்டேங்குது, நமக்கு அல்லேலூயா வர மாட்டேங்குது, சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு வர்றதுக்கு கால்கள் வர மாட்டேங்குது. எப்படியா நீங்க ரெசரக்ஷனை பார்க்க முடியும்? உயிர்த்தெழுந்த வல்லமை வேணும்னா வாஞ்சை, தாகம், வெறி, வைராக்கியம் உனக்குள்ளாக அது பற்றி எரியணும். ஆண்டவரே என் வாழ்க்கை மாறணும்னா அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்னை சந்திக்கட்டும் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. தடைகள் எல்லாம் பார்க்க கூடாது. ஆசைப்படுறேன் நீங்க ஒவ்வொருவரும் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில் மகத்தான மகிமையான காரியங்களை காலங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை நிரப்பட்டும் சொல்லி எத்தனை பேர் கேட்கிறீங்க? அவர் செய்த ஓரல் ராபர்ட்ஸ், அவர் மூலமாய் செய்த அற்புதங்கள், அவர் மூலமாய் எழுப்பப்பட்ட தேவ ஊழியர்கள் எவ்வளவோ எவ்வளவோ. இன்னைக்கும் கர்த்தர் அதை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆமென். நமக்கு தெரியுமா அவர் நம்ம பார்த்திருக்கோமா? இல்ல. நம்ம ஏன் அவரை பேசிக் கொண்டிருக்கிறோம்? ரெசரக்ஷன் பவர். உயிர்த்தெழுந்த வல்லமை ஒரு மனிதனுக்குள் கிரியை செய்யுமானால் அவன் செத்த பிறகு கூட அவனை இந்த உலகம் பேசும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அதற்கான ஒரு ஓபன் தான், வாசல்கள் தான், திறக்கப்பட வேண்டியவைகள் திறக்கப்படும். செய்து முடிக்கும். வாஞ்சிங்க, ஆண்டவருடைய ஆசையா கேளுங்க. அந்த ஸ்திரீகள் பரிமள தைலத்தை ஊத்து போடுறதுக்கு தான் போயிருக்கலாம். ஆனாலும் நான் யோசிச்சேன், என்ன யோசிச்சேன்னா,
ஒருவேளை அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறி இருக்குமோ? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஒருவேளை இயேசு உயிரோடு எழுந்திருப்பாரோ? ஒருவேளை எழுந்திருக்கலாம். இருந்தாலும் நம்ம ஆயத்தத்தோடு, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அதிகாலையிலே எழும்பி, யாரும் வர்றதுக்கு முன்னகுட்டி அவர் எழும்பிட்டார்னா அதை நம்ம பார்க்கணும். அவர்கள் சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போனாலும் ஒருவேளை உள்ளத்துல என்ன எண்ணம் இருக்கும்? அவர் சொன்னார், நான் சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் சொன்ன வார்த்தை. அதனால அந்த ரெசரக்ஷன் நாங்க பார்க்கணும் ஆசையோட. எவன் பார்க்கறோம்ல, முதல்ல நான் பார்க்கணும். முதல்ல நான் பார்க்கணும். பெண்களாய் இருந்தாலும் ஸ்திரீகளாய் இருந்தாலும் பயப்படாமல் முதலாவது நான் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நான் காணணும். அந்த ஒரு வெறி, அந்த ஒரு வாஞ்சை, அந்த ஒரு தாகம் இன்னைக்கு இந்த இடத்துல கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள் இருக்குமானா நிச்சயமாகவே உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்கள் காணும்படியாய். எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை நான் காணணும். ஆமென். அந்த கிருபையை தேவன் நமக்கு தரட்டுமே. ஆமென். அதுல ஒரு ஜீவன் இருக்கிற. அவனுடைய கிருபையில எனக்கு நேற்று என்னுடைய அந்த ஃபேஸ்புக்ல ஸ்டோரிஸ் வந்துச்சு. ஸ்டோரிஸ்னா அந்த ரிமைண்டிங் வரும் பார்த்தீங்களா, அந்த டைம். அப்போ நான் அந்த கர்த்தருடைய கிருபையால அந்த தேசத்துக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு போக கர்த்தர் உதவி செய்தார். அப்போ நான் அந்த இடத்துல எவ்வளவோ காரியங்கள் 10 நாட்கள் அங்கே போயிருந்தாலும் நான் ஆசைப்பட்டது ஒன்று தான், ஆண்டவர் அவங்க கல்லறையை பார்க்கணும். ஒருவேளை ஏன்னா இந்த ஓரல் ராபர்ட்ஸுடைய ஸ்டோரி சாட்சியெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறதுனால எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு, ஆனால் ஆண்டவர் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார். ஏன்னா ஒரு டீமா வர்றவங்க அவங்க முதல்ல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவானுங்க. அப்படி இப்படி நமக்கு அது எதுக்கு? நமக்கு தான் ஆண்டவர் பைபிள் எழுதிட்டாரு. ஒரு அல்லையில சொல்லுவோமா, எவன் சொல்லி நமக்கு ஏதாவது மாறப்போதா? எதுவும் தெரிய அவசியமே கிடையாது. நான் என்ன பண்ணேன்னா, நீங்க பிரசங்கம் பண்றீங்கடான்னு சொல்லி நான் உள்ள போயிட்டேன். நான் மட்டும்தான் கல்லறைக்குள்ள இருந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 மணி நேரமா இருந்திருப்பேன். ஏன்னா அதுக்கு பிறகு ஒவ்வொன்றா கூட்டம் வந்துருது, சரியான கூட்டம் வந்து. ஆனால் நம்ம அந்த ஆண்டவருடைய கல்லறை, அவருடைய சரீரத்தை வைத்த இடத்துக்கெல்லாம் நம்ம இப்போ போக முடியாது. ஏன்னா அதில் அந்த கிரில் மாதிரி போட்டானுங்க. இருந்தாலும் ஒரு ஆசை, ஒரு நப்பாசைன்னு சொல்லுவாங்கல்ல, ஆண்டவரே அந்த வச்ச சரீரத்தை இடத்தையாவது தொட்டணும்னு சொல்லி என் கையை நீட்டி அதை தொட்டு உங்களை வல்லமையில நிரப்பட்டு ஆண்டவரே அல்லையிலே சொல்லக்கூடாதா? ஆமே. ஒரு நாள் வரும், நம்மையும் சரித்திரமா இந்த தேசத்தில் கர்த்தர் பேச வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு கிருபையையும் ஜீவனையும் இனி வருகிற காலங்களில் கர்த்தர் கட்டளையிடுவார். உயிர் தெழுந்த வல்லமை. ஆமே. நம்ம இப்ப இருப்பதெல்லாம் முடிவு நினைக்கிறீங்களா? இல்ல, நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறது உயிர் தெழுதல், அவருடைய அபிஷேகம், வல்லமை. பக்கத்துல பார்த்து கேளுங்க, சகோதரிமார்கள்லாம் அந்த ஸ்திரீகளை போல நீங்களும் ஆயத்தமா இருக்கீங்களா? சகோதரர்லாம் கேளுங்க, நீங்களும் ஆயத்தமா இருக்கீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, உயிர் தெழுந்த வல்லமையை பார்க்கணும். ஆமென் சொல்லக்கூடாதா? ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க ஆமென். வல்லவர் இயேசு உயிர் தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவர் இயேசு உயிர் தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா. உயிர் தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே, உயிருடன் எழுந்த மீன். நல்ல கைத்தட்டி உற்சாகமா. மரித்தவர் மத்தியிலே ஜீவ தேவனை தேடுவாரோ? நீதி நதிபதி உயிர் தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே.
நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய. நல்ல கை தட்டி அப்பா அந்த உயிர்த்தெழுந்த நாதரை உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தார் உயிருடன் எழுந்த உயிருடன் எழுந்த மீட்பரே சுய சொந்தமானாரே. சொல்லுங்க ரெசரக்ஷன். சத்தமா சொல்லுங்க உயிர்த்தெழுதலின் வல்லமை. ரெசரக்ஷன் பவர். ஆமென். அந்த ஸ்திரீகள் காலையிலே எழும்பி அவங்களுக்கு ஆசை என்னன்னா அவர் சொல்லி இருக்கிறார், எவன் முந்தி பார்க்கறோம் இல்லையா நான் முதல்ல பார்க்கணும். ஆமென். அவர் சரீரத்தை அந்த ரெசரக்ஷன் எப்படி நடக்கிறது என்பதை அதனாலதான் தைரியத்தோட போறாங்க. ஆமென் சொல்லக்கூடாதா? அவங்களுக்கு தெரியும் அந்த கல்லறை முத்திரை போடப்பட்டிருக்கிறது, அந்த கல்லறையில காவலாளிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா தானே? ரோமர்களால அந்த கல்லறை ரொம்ப புரோடெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா எல்லாருமே நினைத்தது 3 நாள் எழுமைன்னு சொல்லி இருக்கிறாரு, இது எப்படி சாத்தியம் பார்க்கலாம். ஆனா இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் ரெசரக்ஷனை தடுத்துடலான்னு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உயிர்த்தெழுந்த வல்லமே எவனாலும் தடுக்கவே முடியாது. வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கிச்சுன்னா அதை எவனாலும் தடுக்கவே. இன்னைக்கு கேளுங்க, வாஞ்சியோடு கேளுங்க, ஆண்டவரே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்னை நிரப்பட்டும். ஒருவனும் தடுக்க முடியாது. அந்த வல்லமை இறங்கிச்சுன்னா உன் வாழ்க்கையை ஒருவனும் தடுக்க முடியாது. உன் மேன்மையை ஒருவனும் தடுக்க முடியாது. உன் ஆசீர்வாதத்தை ஒருவனும் தடுக்க முடியாது. நீ போகிற பிரயாணத்தை ஒருவனும் தடுக்க முடியாது. உனக்கான வாசலை ஒருவனும் தடுக்க முடியாது. ரெசரக்ஷன் எல்லாவற்றையும் உடைத்து போடும். உயிர்த்தெழுந்த வல்லமை எல்லாவற்றையும் ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ரெசரக்ஷனுக்கு முன்பதாக அரசாங்கம் நிக்க முடியாது, அரசாங்க சட்டமும் நிக்க முடியாது. ராசட்டலை முக்ராகபா செட்டாரா லிப்ராசேரே முகபாட்டகபலதனமா. ரெசரக்ஷனுக்கு முன்பதாக ஏதும் நிக்க முடியாது. முத்திர போடப்பட்டாலும் எத்தனை காவலாளியை கொண்டு இறக்கினாலும் ரெசரக்ஷனை தடுக்க முடியுமோ? அந்த வல்லமையை தடுக்க முடியுமோ? நெவர் நெவர் நெவர். இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே அந்த ரெசரக்ஷன் எனக்குள்ள நடக்கட்டும், அந்த ரெசரக்ஷன் என் குடும்பத்தில் நடக்கட்டும், அந்த ரெசரக்ஷன் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கட்டும், அந்த ரெசரக்ஷன் என் ஊழியத்தில் நடக்கட்டும். இப்போமே ஸ்பீக்கிங் டங்ஸ், அந்நிய பாஷைகளை பேசி நாம் விசுவாசிக்கிற வார்த்தையை பேசும்போது உனக்குள்ளாக ஒரு ரெசரக்ஷன் ஆரம்பிக்கட்டும். இன்னைக்கு அவங்க போறாங்க, நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஆயத்தத்தோட வரோம், எப்படியாவது ஆவியில் எடுத்துக்கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வசனத்தை படிக்கும் போது அது ஆவியில மனக்கண்கள்ல படிக்கும் போது அது நிறைய வெளிப்பாடுகள் வரும். ஆமென். அவங்களுக்கு தெரியும் எப்படிரா நம்ம அவர் சரீரத்தை பார்க்க முடியும். ஆனா ஒரு நம்பிக்கை இருந்தது, அவர் சொல்லி இருக்கிறாரு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும்ல. பக்கத்துல பார்த்து ரெசரக்ஷன் ஏதாவது ஒண்ணு நடத்தும், எதையாவது ஒண்ணு இல்ல வாங்கிக்கங்க. அவங்களுக்கு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம ஸ்திரீகளா இருக்கிறோம், அவ்வளவோ பெரிய கட்டுப்பாடுகளுக்குள்ளாக
அவருடைய சரீரம் காக்கப்பட்டதாக இருக்கிறது. எப்படி நம்ம போக முடியும்? எப்படி அந்த கல்லை புரட்ட முடியும்? ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்து, இதெல்லாம் பைபிள் எழுதப்படலனாலும் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் ஆவியில் எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை இப்படி யோசித்து இருக்கலாம், ஆமென் சொல்லக்கூடாதா? அவர் சொல்லி இருக்கிறாரு, அவருடைய வல்லமையை கேள்விப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ செத்த பிரேதத்தை அவர் எழுப்பி இருக்கிறாரு. ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், நம்ம போய் பார்ப்போம். ஆமென். நம்ம போவோம். ரெசரக்ஷன் பவர் ஏதோ ஒன்று அங்க செஞ்சிருக்கோம். இன்னைக்கு இந்த ஆராதனையை முடிச்சு நீங்க உங்க வீட்டுக்கு போகும்போது நீங்க விசுவாசிங்க, ஏதோ ஒரு சம்பவம். இது நல்லா இருக்கு. மாச்சா காதே ரேபோ ஷாட்டா, ஏதோ ஒரு சம்பவம் என் எல்லைகளில் நடக்க போகிறது. ஏதோ ஒரு காரியங்கள் என்னுடைய கூடாரங்கள் நடக்க போகிறது. ஏதோ ஒரு அற்புதங்கள் என்னுடைய எல்லைகளில் நடக்க போகிறது. Come on people, ஏதோ ஒன்று. இங்க இருந்து நீ உன் வீட்டுக்கு நீங்க போகும்போது ஏதோ ஒன்று சம்பவிக்கும். நீ உன் கூடாரத்து நுழையும் போதே ஒருவேளை எப்படி உங்களுக்கு வேணுமோ, எதை எதிர்பார்த்திருக்கிறியோ அதை ஆசையோடு பெற்றுக்கொள். நீ உன் கூடாரத்திற்குள்ள நுழையும் போது, உன் எல்லைகளுக்குள்ள நீ கால்களை வைக்கும் போது, something சாதாரண இது நல்லா இருக்குப்பா. சாதாரண சம்பவம் இல்ல, உலகத்தையே, ராஜாக்களையே, அரசாங்கத்தையே மிரட்டக்கூடிய, நடுங்க வைக்கக்கூடிய, புலம்ப வைக்கக்கூடிய ஒரு மகா பெரிய சம்பவம் அன்னைக்கு நடந்திருந்தது. ஆமாதானே? சாதாரண சம்பவம் அன்னைக்கு நடந்துருச்சு. இவங்களுக்கே தெரியாது. ஒருவேளை யோசித்து இருக்கலாம், ஆனா அங்க பெரிய சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. அது சாதாரண சம்பவம் இல்ல, ஷேக் பண்ணக்கூடிய, அசைக்கக்கூடிய, உலகத்தை அசைக்கக்கூடிய. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அசைக்கக்கூடிய சம்பவம். உன் குடும்பத்தை எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இது ரெசரக்ஷன். ஆமென். உன் எல்லையை அசைக்கக்கூடிய ஒரு சம்பவம், உன் குடும்பத்தை அசைக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஆமென். அந்த அபிஷேகத்தை, அந்த கிருபையை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவர் மேல இன்னைக்கு ஊற்ற போகிறார். எல்லாரும் சொல்லுங்க, அசைக்கக்கூடிய சம்பவம். அந்த வார்த்தையை அவங்க ஏன் இதை சொல்றேன்னா, அவர்கள் அந்த விஷயத்தை போய் வெளியே சொல்லும் போது ஒவ்வொருத்தருடைய இருதயம் எந்த அளவு கலங்கி இருக்கும். ஆமென் சொல்லக்கூடாதா? சொல்லுங்க ஆமென். அழகா பேசுறாருல ஆண்டவர். மாட்டா கமுஷாட்டா எல்லாம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண அந்நிய பாஷையில பேசுங்க. உயிர் தெழுந்த தேவனுடைய நாமத்தில் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, எப்படி அதை நம்ம பார்க்க முடியும்? இவனை வேற பெரிய லாக்கு போட்டு வச்சிருக்கானுங்க. பெரிய லாக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெரிய லாக்கோ சின்ன லாக்கோ, எவனுமே திறக்க முடியாத லாக்கோ, உனக்காக ஒருவர் இருக்கிறார். இன்னைக்கு அவர் திறக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா வெண்கல கதவுகளை உடைச்சு, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலை நாம் உனக்கு கொடுக்கும்படிக்க எல்லா லாக்கும் உடையுது. வாங்க. எத்தனை பேர் லைஃப்ல ஆண்டவரே எங்களை நிறைய காரியங்கள் எங்க வாழ்க்கையில பூட்டி வச்சிருக்கிறது ஆண்டவரே. இன்னைக்கு அது எப்படிப்பட்ட லாக்கா இருந்தாலும் இன்னைக்கு ரெசரக்ஷன் பவர் அந்த ஸ்திரீகள் பார்க்கும்போது
லாக் எல்லாம் உடைக்கப்பட்டு இருக்கிறது, முத்திரைகள் உடைக்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆராதனையில் எனக்கு எதிரான முத்திரைகள், எனக்கு எதிரான லாக் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு break in the mighty name of Jesus. We break in the mighty name of Jesus. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அந்த கிருபையை ஊற்றுகிறார். எது உன் வாழ்க்கையில லாக்க உடைக்கணுமோ இன்னைக்கு அந்த resurrection power உனக்குள்ள இருக்கிற வரங்களை பூட்டி வச்சிருக்கிறது பார். அந்த வரங்களை கூட இனி வெளிப்படும்படியான அந்த லாக்க உடைத்து மால்டரேசே ஆண்டவர் வெளியே மகிமையாய் உடையுது, உடைச்சு வைக்கிறது உனக்காக. ஆகாரேசோ எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, சின்ன லாக்கோ பெரிய லாக்கோ இன்னைக்கு நீ விசுவாசி. நீ சொல்ல போகிறா, எனக்கெல்லாம் இது திறக்குமான்னு காத்துட்டு இருந்தேன், இது எப்படி உடையும் காத்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு முன்பதாகவே அந்த ரெசரக்ஷன் பவர், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எல்லாவற்றையும் உடைத்து போட்டது. ஆண்டவருக்கு தெரியும் இந்த லாக்க நீ உடைக்க முடியாது. இந்த போராட்டத்தை ஆமாயா சில சூழ்நிலைகள்லாம் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா அந்த இடத்துல தான் என் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர் யூதராஜ சிங்கம், அந்த சிங்கம் அவர் வந்து உடைக்க வேண்டியது, உடைக்க வேண்டியது, திறக்க வேண்டியது அவர் உடைத்து அவர் திறப்பார் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க நல்ல கைதடி ரேசவர். நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க சாதாரணமா ஏதோ உங்க வீட்டுல போட்டு இருக்கிற பூட்டை உடைக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு மாதிரி இருக்கு. எவ்வளவு அதான் சொன்ன, எவனுமே உடைக்க முடியாதவைகளை, எவனுமே திறக்க முடியாதவைகளை. ஏன்னா அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையில் அவர் திறவுகோல் இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலை நீ விசுவாசிக்கும் போது, அந்த உயிர்த்தெழுதலை நீ நம்பும் போது அந்த கிருபையை உனக்குள்ளாகவும் கொடுத்து அவங்க நினைக்கிறாங்க பெருசா போட்டிருப்பானுங்க முத்திரைய, காவலாளிகளை வேற போட்டு வச்சிருக்காங்க, மொத்த படையுமே அங்கதான் நிக்குது. அவனு என்ன நினைச்சானுங்கன்னா, ஒருவேளை அவர் உயிரோடு எழுந்தா கூட அதை யாரும் பாத்துறவே சொல்லுங்க, அதை மறைச்சிடணும். அன்னைக்கு ரோமர்கள் என்ன நினைச்சானுங்கன்னா, ஒருவேளை அவரை தூக்கிடுவானுங்களோ அதனாலதான் காவலை போடுறானுங்க. அவர் சரீரத்தை ஒருவேளை அப்படி நடந்தா கூட அவன் நினைத்தது, ரோமர்கள் நினைத்தது, அதை வெளியே காட்டவே அவர் மரித்தது போலவே மூடிரணுடான்னு அவன் நினைச்சான். நீ மூடுறதுக்கு ஒண்ணும், நீ மூடி போடுறதுக்கு ஒண்ணும், இவர் சாதாரண ஒரு மனுஷன் கிடையாதுயா. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் அந்த வசனத்தை நான் சொன்னேன், மரித்தே நானாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு. நீ என்ன மூட முடியுமா? ஏன் நான் உயிரோடு எழுந்தனத நீ மறைக்க முடியுமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கையில இனி நன்மைகளை சத்ருவால மறைக்கவே ஆசீர்வாதத்தை மூடி போட்டது மாதிரி இருக்குது. இன்னைக்கு சொல்லுங்க, விசுவாசத்துல அறிக்கை பண்ணுங்க,
இனி மூடவே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஹே நீர் நல்லவர் என்னேசையா, ஆமென் ஆமென் அல்லேலூயா ஓசன்னா. ஆமென் அல்லேலூயா ஓசன்னா. இன்னும் ஆசையாய் அல்லேலூயா ஓசன்னா. ஓ ஆமென் அல்லேலூயா ஓசன்னா. ஆமென் இன்னும் ஆசையாய் அல்லேலூயா ஓசன்னா. ஆமென் ஆமென் ஆஹா. ஆமென் 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 அல்லேலூயா ஓசன்னா. இன்னும் ஆசையா ஆஹா. நல்ல பக்கத்தில் உள்ளவங்களை கைப்பிடிச்சு உயிர் தெழுந்த வல்லமை சொல்லுங்கப்பா. ஆமென். அப்ப அவங்க நினைக்கிறாங்க, இந்த லாக்கை எப்படி உடைக்க முடியும்? முத்திரை வேற போட்டிருக்கானுங்க. இந்த முத்திரைய யோசித்து பாருங்க. ஒரு அரசாங்க முத்திரைய யாரு உடைக்க முடியும்? அரசாங்கம் நினைச்சாதான் உடைக்க முடியும். ஒரு விஷயம் அதான், கவர்மெண்டோடைய முத்திரை, ஒரு கோர்ட் ஆர்டர்னா அந்த கோர்ட்டு தான். இப்போ கோர்ட்டுக்கு போகாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஒரு டைம் ஒரு விஷயம் கோர்ட்டுக்கு போயிட்டுச்சுன்னா அங்க வேற யாருமே தலையிடவே முடியாது. ஜட்ஜி, அப்புறம் ஒருவேளை யாருக்காக வாதாடுறாங்களோ அந்த வக்கீல், அந்த வக்கீலுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் ஆப்போனன்ட் வந்து ஃபைட் பண்ணுவாரு. அப்ப அந்த கோர்ட்ல தான் ஆர்டரை நம்ம என்ன செய்ய முடியும்? இப்போ நம்ம ஒரு 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 சொத்து பிரச்சனைக்காக நீங்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் சில விஷயங்கள்ல ஸ்டேன்னு ஒன்று கொடுத்துருவோம். அந்த ஸ்டேயை உடைக்கணும்னா இந்த கோர்ட் ஆர்டர் தான் உடைக்க முடியும். ஒருவேளை உங்க இடத்துக்கு எதிராக ஏதோ ஒருத்தர் ஸ்டே வாங்கிட்டார், நீங்க சொல்றீங்க இல்ல அந்த ஸ்டேயை உடைக்கணும்னா கோர்ட் தான் மறுபடியும் என்ன செய்யணும்? அந்த வழக்குகளை விசாரிச்சு யார் சைடில் கரெக்டா இருக்குதோ அவங்களுக்கு அந்த ஆர்டரை பாஸ் பண்ணும். அந்த ஆர்டர் கையில் வாங்கிட்டோம்னா பிரச்சனையே முடிஞ்சிச்சு. பக்கத்தில் பசங்க ஃபினிஷ்டு. அப்ப இவங்க யோசிக்கிறாங்க, யார் அந்த முத்திரைய கரெக்டா இல்லையா? கல்லறையில் முத்திரை போட்டாங்களா இல்லையா? இது உலக பிரகாரமான ஒரு நீதி. முத்திரை போடப்பட்டிருக்கிற அப்ப என்ன அர்த்தம்? அந்த ரோம கவர்மெண்ட் தான், அவங்க தான் என்ன செய்யணும்? இதை ரிலீஸ் பண்ணணும்.
அந்த முத்திரையை உடைக்கணும். ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு செஞ்சு வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்காக சில விஷயத்தை கர்த்தர் செஞ்சு வச்சிருக்கிறார். ஆமென். சில காரியங்கள்லாம் ஆண்டவர் எதையும் பார்த்து செய்ய மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சூழ்நிலைகளை பார்த்து, உலகத்தின் நீதிகளை பார்த்து இல்ல இல்ல இல்ல, அவர் நினைத்ததுல தான் இந்த உலகத்தை அவர் கொண்டு வருவாரை தவிர, அவருடைய நினைவுகளில தான், அவர் யோசனைகளில் தான் இந்த உலகத்தையும் உலகத்தின் சட்டங்களையும் கொண்டு வருவாரை தவிர, அதற்கு கீழே அது அவர் குறித்தது. 3ஆம் நாள் உயிரோடு எழும்பும் என்பது பரலோக சட்டம். ஆமென் சொல்லக்கூடாதா? இவன் எத்தனை சட்டத்தை போட்டு மூடி போட்டாலும் இவங்க நினைக்கிறாங்க, எப்படிங்க அதை பிரேக் பண்ண முடியும்? நம்ம வேற பெண்களா இருக்கிறோம், ஸ்திரீகளா இருக்கிறோம், இதை எப்படி நம்ம உடைக்க முடியும்? ஆனா பரலோகம் அவர்களுக்காக அந்த முத்திரையை உடைத்து வைத்திருந்தது. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? உடைக்க முடியாதவைகளை, உடைக்க கூடாதவைகளை, முடிக்க முடியாத காரியங்களை, முடிக்க முடியாத நிறைய காரியங்கள் இருக்கும்பா, முடிக்க முடியாத நிறைய வழக்குகள் தேவ பிள்ளைகளுக்கு நிலுவையில இருக்கும்பா, இதெல்லாம் இன்னும் முடிக்கவே முடியாது நினைப்பாங்கப்பா. ஆனா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகத்தால முடியாதுதான், உலகத்தின் சட்டத்தால முடியாதுதான், உலகத்தின் காரியங்கள் முடியாதுதான். ஆனா பரலோகம் நினைச்சுச்சுனா, அந்த உயிர் தெழுந்த வல்லமை இன்னைக்கு உன்னை நிரப்பிட்டுனா, எல்லாவற்றையும் வேதம் சொல்லுகிறதான துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, அவைகளின் மேல் ஆணிகளை அடித்து, அவைகளின் மேல் சிலுவையில வெட்டி சிறந்த என் இயேசுவின் நாமத்தினால் அசாத்தியங்கள் கூட சாத்தியமாய். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு அசாத்தியங்கள் கூட சாத்தியமாய். ஆமென். உலக சட்டம் கூட the right timeல முடிவுக்கு வராது. அம்மாவல்லே சொல்லுங்களேன், உலக நீதி கரெக்டா கிடைச்சிருமா? நமக்கு உலகத்துல கிடைக்க வேண்டிய நீதி நமக்கு சரியா கிடைக்குமா கரெக்டா நேரத்துல? இல்ல இல்ல இல்ல. ஆனா தேவனுடைய உயிர் தெழுந்த வல்லமை அவர் சொன்ன நேரத்திற்கு, சொன்ன டைமுக்கு கரெக்டா உனக்கு அற்புதத்தை, கரெக்டா உனக்கு அதிசயத்தை ரைட் டைம்ல உன் கையில அந்த கிருபையை கர்த்தர் தருவார். ஆமென். உலகம் சரியான நேரத்தில் நம்ம நீதியை கொண்டு வரும், நான் கொண்டு வராது. இந்த உலகம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பொறுமையா இருங்க. அதுக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தர்மம் ஒரு நாள் தர்மம் வெல்லும், இப்படி சொல்லிடுவான். ஆனா எனக்கு ஒருத்தரை தெரியும், அவர் சொன்ன நேரத்துல தூக்கிடுவார். அலையில சொல்லுங்க, சொன்ன நேரம், சொன்ன டைம்ல தூக்க வேண்டியதை தூக்குவார். ஆமென். உடைக்க வேண்டியதை சொன்ன டைம்ல உடைப்பார். அவர் சொன்னார், 3ஆம் நாளில் எழுந்திருப்பேன். எங்க போறாங்க நினைக்கும் போது மாற்று லாக்கா ரசோட்டா மால்சரை மௌட்டானா கிரபருசாட்டா. அவன் நினைக்கிறான், இந்த முத்திரையை நம்ம எப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனா இதெல்லாம் கஷ்டமாச்சே, இதெல்லாம் கஷ்டமாச்சே. வாசல்ல இருக்கிறவனா கூட எதையாவது பார்த்து கொடுத்து ஏதாவது சமாளிச்சிடலாம். ஆனா முத்திரை எப்படி உடைக்க முடியும்? கரெக்டா? சும்மா சாதாரண முத்திரையா? அரசாங்க முத்திரை. ரோமர்கள் எவ்வளவு கொடூரமானவர்கள் தெரியுமா? இன்னைக்கும் ரோமர்கள் மாத்திரம் இல்ல, நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்துல நிறைய கொடூரமானவர்கள் இருக்கிறாங்க. ஏன் நம்ம ரோமர்களுக்கு போ, ஒரு மனுஷனை எப்படி நொறுக்கணும்னு பக்கத்துல நிறைய பேர் ட்ரெயின் பண்ணியிருப்பான், ட்ரெயின்ல இருப்பான், ட்ரெயின் எப்படி ஒருத்தனை சிதைக்கலாம், எப்படி ஒருத்தனை நொறுக்கி எடுக்கலாம். கரெக்டா இல்லையா? ஆமாயா.
உன் சத்துரு இடறி விழுந்தா கூட நீ சந்தோஷப்படாதன்னு பைபிள் சொல்லுது. கரெக்டா இல்லையா? உன் எதிரி விழுந்தா கூட நீ சந்தோஷப்படாதன்னு பைபிள் சொல்லுது. இன்னைக்கு ஒருத்தன் விழுந்தானா, ஐயோ புறஜாதியான் கூட இறக்கப்படுறாங்க. கரெக்டா இல்லையா? ஆமா தானேங்க? கிறிஸ்துவின் ஆவி இதையாக செய்யும். கிறிஸ்துவின் ஆவி இப்படியா பண்ணும்? அவ்வளவோ கொண்டாடுறானுங்க. கிறிஸ்துனாலே அன்பு தான் அர்த்தம் இல்லையா? அன்பு இல்லை, அன்பு இல்லைன்னா கூட பரவாயில்லையே, அடுத்தவன நாசமாக்குறதுல துடிக்கிறான்களே. அன்னைக்கு ரோமர்கள் போட்ட முத்திரை மாதிரி இவனும் ஒருத்தர் முத்திரை போட்டு வச்சிருக்கானுங்க. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. ஆமா தானே? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆமா தானே? கரெக்ட் தானே? கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கவே கூடாது. அந்த துர்ச்செய்தி எல்லாம் பரப்பக்கூடாது. கரெக்டா எல்லாம் சொல்றது. ஒரு விழுந்துட்டான்னு ஒரு செய்தி வரும்போது அது எவ்வளவு பேருக்கு ஷேர் பண்றாங்க தெரியுமா? நான் உங்களெல்லாம் பார்த்து கேட்க, நீங்க யாருக்காவது ஷேர் பண்ணீங்களா? குட். அது பண்ணவே கூடாது. அதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கவே இல்லை. யாரும் நம்ம நினைச்சிடக்கூடாது. எவ்வளவு ஒரு துணிகரமா அதே நிலைமை உனக்கு வந்தா என்ன ஆகும்? அதை யோசிக்கணும். உன் குடும்பத்துல ஒரு விஷயம் நடக்குன்னா, உன் குடும்பத்துல ஒரு விஷயம் இப்படி நடந்திருக்குன்னா உன் மனசு எப்படி அங்கலாய்க்கும்? தேவ பிள்ளைங்க, ஆண்டவரே உங்க கரத்துல கொடுக்கிறோம், ஆண்டவரே நீங்க இதுல எதாவது செய்யுங்கப்பா, உங்க நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு எதாவது செய்யுங்கப்பா, உங்க நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. இதைத்தாங்க தேவ பிள்ளைங்க செய்யணும். இதைதானே கர்த்தருடைய ஜனம் செய்யணும். கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம பகத்தான் போடுறான் பாருங்க. யூடியூபை திறக்க முடியல, ஃபேஸ்புக்கை திறக்க முடியல. இதெல்லாம் எவ்வளவு வெளியே இருந்து எவ்வளோ ஈஸியா பேசலாம். ஆனா ஒரு ஆத்துமாவை அங்க சிதைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், இருதயம் நொறுங்குண்டவனை காயங்கட்ட. கரெக்டா இல்லையா? நீ காயம் கட்டலான்னு பரவாயில்லையா, இன்னும் போட்டு போட்டு ஏன் கொல்றீங்க? கிறிஸ்தவம் எவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு. ஆண்டவரே, எல்லாரும் ஒரு வீச கை உயர்த்து. இதுலெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களுடைய ஆண்டவரே இந்த சபைகள் ஊழியங்கள்லாம் மாறட்டும் ஆண்டவரே, ஊழியர்கள் மாறட்டும் ஆண்டவரே. மாறட்டும். அதுல ஒரு இதுலெல்லாம் செத்து போய் இருக்குது. இதெல்லாம் சபை செத்து போய் இருக்கிறது. சில காரியங்கள் விசுவாசிகள் செத்து போய் இருக்கிறார். இதெல்லாம் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. நான் ஒரு நாள் சின்ன ஒரு பதிவு ஒன்று போட்டேன். ஒரு மனிதனுடைய வேதனையான சூழ்நிலையை வைத்து சமூக ஊடகங்களில் தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிற ஓநாய்களேன்னு போட்டேன். போய் வேலையை பாருங்கடான்னு போட்டேன். நம்ம அந்த ஸ்லாங் கொஞ்சம் போய் வேலையை பாருங்க டான் போட்டேன். உனக்கு நிறைய மெசேஜ் வந்துச்சு. நீங்க அவர் சப்போர்ட்டரா இவர் சப்போர்ட்டரான்னு வந்துச்சு. எனக்கு அடிச்சுட்டாங்க. அதில் ஒருத்தர் பெருசா எழுதுற ஒரு வக்கீல் எனக்கு ஃபோன் பண்ற. நான் ஒரே ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்டேன், ஐயா எனக்கு இவருக்கு சப்போர்ட் அவருக்கு சப்போர்ட்லாம் கிடையாது, எனக்கு அந்த அவசியமும் கிடையாது. பர்சனலாக கூட எனக்கு அவங்கள தெரியாது, பர்சனலாக கூட எனக்கு அவங்க காரியங்கள் தெரியாது. யார் பக்கம் நன்மை இருக்கு யார் பக்கம் தீமை இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் பார்க்கல, அவங்க கூட நான் இல்லை. ஆனா இந்த ஒரு விஷயத்தை போட்டு மாத்தி மாத்தி ஒருத்தர் எழுதுறதுனால ஏதாவது நடக்க போகிறதா நான் கேட்டேன். ஏதாவது நடக்குமா?
அந்த அறிவும் நிறைய பேருக்கு இல்லை. சிலர் நான் ஒண்ணே நம்ம பொத்திக்கிட்டு இருந்தாலே அது தானா மாறும். நீங்க நிறைய பேர் அப்படி கிடையாது. ஏதோ இவனை தான் பிடிச்சி வழக்கு பிடிக்கிற மாதிரி, இவனை தான் பிடிச்சி நிக்கிற மாதிரி. நீ நிக்கிறதுனால எதுவுமே மாறாதையா. இன்னும் வேணா அந்த மனுஷனுடைய நான் பேர் இன்னும் நாரிக்கிட்டு வேணா இருக்கும். நினைச்சிட்டு இருக்கானு நம்ம நிக்கிறோம் இவனை பரப்பிட்டு இருக்கானுங்க. இதுல இன்னொரு பக்கம் கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? கரெக்டா இல்லையா? தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வியூஸுக்குனே சிலதுகள் பேசுது. ஏன் பெரிய பெரிய தேவ மனுஷர்கள் அமைதியா இருக்கிறாங்க? அவங்களுக்கு தெரியாதா? நிறைய பேர் ஏன் ஒரு குரல் கொடுக்கல? எதுக்கு ஏன் கொடுக்கணும்? கொடுத்தா மாறிடுமா? இப்போ பிரச்சனை கோர்ட்டுக்கு போயிடுச்சு. நான் நினைச்சிட்டாங்க இவங்க அப்படி நின்ன உடனே ஜான் ஜெபராஜ் வெளியே விட்டுருவான்னு நினைக்கிறாங்க. அந்த அறிவு கூட இல்லை நிறைய பேருக்கு. உண்மையா பிரச்சனை ஆகி ரிமாண்ட் ஆகி கோர்ட்டுக்கு போயிடுச்சு. இனிமே பெயில் கிடைக்கணும். அந்த பொதுவா அந்த படிப்பட அறிவு கூட கிடையாது. இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் பெயில் வந்து ஈஸி கிடையாது. பட் ஜெபத்தினாலையும் கிருபையினாலையும் தேவன் கிருபை செய்வார். அதான் சொல்றேன், நமக்கு இது தெரியாத விஷயங்கள். நமக்கு அதுல என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. உள்ளுக்குள்ள எவ்வளவு காரியங்கள் நடந்தது என்பது தெரியாது. ஆனா நம்முடைய வேலை என்னன்னா, ஒரு வேலை கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பாங்கன்னா, கேள்விப்படுறாங்கன்னா, ஆண்டவரே இந்த காரியத்தின் உண்மை தன்மை எங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க இந்த காரியத்தில் உங்களுடைய கிருபையை விளங்க பண்ணுங்க. அப்படி இருக்கலாமே. ஆதரவாளர்னு சொல்லிட்டு போய்கிட்டு கெட்ட வார்த்தை போட்டு ஒருத்தன் பேசுறான். இதெல்லாம் இன்னும் அவருடைய பேரை டம்மி பண்ணது இல்லை, குறைக்குது இல்லை. இன்னும் அதெல்லாம் ஒரு வீடியோ ஒரு ஆடியோன்னு பாக்குறேன். பச்சை ஒருத்தன் போட்டு ஏசுறான் ஒருத்தனை. இப்ப இதெல்லாம் பாருங்க நல்லாவா இருக்கு? கர்த்தர் இந்த சூழ்நிலைகளை மாற்றட்டும். ஏன்னா இதுக்கு ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, தேவ பிள்ளைங்கள் வாழ்க்கையில ஒரு ரெசரக்ஷன் இல்லை. ஆமே, ஞானத்துல ஒரு ரெசரக்ஷன் வேணும், புத்தியில ஒரு ரெசரக்ஷன் வேணும். புத்தி இல்லாம வேதம் அழகா சொல்லுதுன்னு, என் தன் ஜனங்கள் அறிவில்லாமையாயினால் சங்காரமாகிறார்கள். அறிவில்லை, புத்தி இல்லை, எதை எங்க பேசணும்னு தெரியல, எதை எப்படி பேசணும்னு தெரியல, எதை எங்க எழுதணும்னு தெரியல. இன்னைக்கு இருக்கு பொல்லாத இந்த ஃபேஸ்புக்னு ஒண்ணு, இந்த யூடியூப்னு ஒண்ணு. உலகத்தான் எழுதிட்டு போறான், அவனுக்கு தெரியாது. உலகத்தான் பேசிட்டு போறான், அவனுக்கு தெரியாது. நீ நல்லவன் ஒருத்தன் கெட்டவன் நீ பேசுறதுனால எதுவும் மாற போதா? நான் ஒன்னே சொல்ல, நீங்க வாயை பொத்திக்கிட்டு இருந்தாலே அது பாட்டுக்கு அமைதியா போயிட்டு இருக்கும். இவனுளே பேசி பேசி அதை விஷயத்தை பெருசாக்கி 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 சாதாரண ஒரு விஷயத்தை ஊதி இவ்வளவு பெருசாக்கிட்டு நாங்க நிக்கிறோம், நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். கரெக்ட் தானே? எப்பா நீ உட்கார வேண்டாம், நிக்க வேண்டாம்ப்பா, நீ விட்டுருப்பா. என்ன ஒரு கரெக்டா இல்லையா? எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்போ இந்த ஸ்திரீகள் நினைக்கிறாங்க, இந்த முத்திரையை எப்படி நம்ம உடைக்க முடியும்? விட்டா முத்திரையை உடைத்தா அரசாங்கம் சும்மா விட்டுருமா? சொல்லுங்க பக்கத்துல. ஆனா இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க போகிறதுக்கு முன்பதாகவே அங்க முத்திரை உடைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு விசுவாசிக்கிறவங்க கை உயர்த்துங்க பாப்போம். ஆவியில பேசுறேன், இப்போ தீர்க்க தரிசனமா பேசுறேன். எந்தெந்த காரியத்துல சத்துருவம் வாழ்க்கையில ஒரு முத்திரையை போட்டு வச்சிருக்கிறானோ, இன்னைக்கு அந்த உயிர் தெழுந்த வல்லமையினால், அதாவது கவர்மெண்ட் போட்ட முத்திரையோ, உன்னை சுத்தி இருக்கிற மனுஷன் போட்ட முத்திரையோ, சாத்தானின் சூழ்ச்சிகளினால் போட முட்ட முத்திரையோ, எப்படிப்பட்ட முத்திரையா இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அந்த முத்திரையை நீ போகிறது முன், அதான் சொன்ன, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம். இன்னைக்கு அந்த ஆவியினால உனக்கு எதிராக இருந்த முத்திரைகளை ஆண்டவர்கிட்ட சொல்றத, ஆண்டவரே ஆண்டவரே அந்த முத்திரை என்னை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது, என்னை முன்னேற விடாதபடி தடுத்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை அந்த வியாதி இன்னைக்கு முடிந்து போகிறது, அந்த சாபம் முடிந்து போகிறது, அந்த கேன்சர் நிர்மூலமாகி போகிறது,
அந்த இருதய பிரச்சனை காணாமல் போகிறது. ஆமென். அந்த அந்நிய பாஷைகளை பேசுங்கப்பா. என்ன வியாதியா இருக்கட்டும், அது ஒரு முத்திரை. இன்னைக்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு முன்பதாக எல்லா முத்திரைகளையும் ஆண்டவர் இன்னைக்கு நீ விசுவாசிக்கும் போது, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிக்க நினைக்கும் போது, அப்போமே உனக்கு எதிரான முத்திரைகளை, உனக்கு எதிரான கையெழுத்தை கர்த்தர் குலைத்து போடுவாராக. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை உயர்த்தி தட்டி, ஆண்டவரே எனக்கு எதிரான முத்திரைகள், உனக்கு எதிரான முத்திரைகள், ரெசரக்ஷன் பவர் உன் குடும்பத்துக்கு எதிரான முத்திரைகளை உடைத்து போட போகிறது. அந்த உயிர் தெழுந்த வல்லமை உன் எல்லைகள்ல சமாதானத்துக்கு விரோதமான, சுகத்திற்கு விரோதமான, நன்மைக்கு விரோதமான எல்லாவற்றையும் பிசாசனவன் லாக் பண்ணி முத்திரை போட்டு வச்சிருக்கிறானோ, இன்னைக்கு அந்த ரெசரக்ஷன் பவர்னால என் ஆண்டவர் மாட்டா கபோ ஷட்டா அந்த கிருபை இறங்கட்டி. இப்போ எத்தனை பேர் கவனிங்க, எத்தனை பேர் நம்புறீங்க அந்த முத்திரை இருந்தா அது அப்படியே தான் மூடப்பட்டதாக தான் இருக்கும்? இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு யோசிங்க, ஆண்டவர் எந்த வாழ்க்கையில எந்த முத்திரை ஆண்டவரை இருக்கிற மூடப்பட்டதான் இருக்கிற, எத்தனை வருஷங்கள் இது மூடப்பட்டதாக இருக்கிற, எத்தனை காலங்கள். நான் சொல்றேன், ஒருவேளை இதை யூடியூப்ல வழியாய் பார்க்கிறவங்களே, எத்தனையோ அவருடைய வாழ்க்கையில கம்பெனியா இருக்கட்டும், பிசினஸ் பண்றவங்களா இருக்கட்டும், நிறைய லாஸ்னால, சில முத்திரைகளினால லாஸ் ஆகி இன்னைக்கும் அந்த பிசினஸ்ல ஒரு குரோ இல்லாதபடி, ஒரு வளர்ச்சி இல்லாதபடி, ஒரு நன்மை இல்லாதபடி இருப்பாங்க பார். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால் இந்த உயிர் தெழுந்த வல்லமைக்கு இப்போ இறங்கட்டும். அந்த உயிர் தெழுந்த வல்லமைக்கு முன்பதாக முத்திரைகள் எல்லாம் இப்போ உடைஞ்சு போவதாக, உடைஞ்சு போவதாக. உடைஞ்சு போவதாக. Glory. அப்ப நினைக்கிறாங்க ஸ்திரீகள், எப்படி நம்ம ஏதோ பைபிளை ஈஸியா அதை படிச்சிட்டோம், அவங்க போனாங்க இதை சொல்லிட்டு போனாங்க. ஆனா எவ்வளவு யோசனை, கரெக்டா இல்லையாங்க? எவ்வளவு யோசனைகள் இருந்திருக்கும் பாரு. ஆனா இவங்க போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு பெரிய சம்பவத்தையே ஆண்டோட வல்லமை செஞ்சிடுச்சு. இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்புங்க, ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கும் போது, இந்த உயிர் தெழுந்த வல்லமையோடு நான் இந்த வார்த்தையை விசுவாசித்து என் கூடாரத்திற்கு கடந்து போகும்போது, நீர் எனக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்யணும் ஆண்டவரே, எங்களுக்காக செய்யணும் ஆண்டவரே, என் வாழ்க்கைக்காக செய்யணும், என் பிள்ளைகளுக்காக செய்யணும், என் ஊழியத்திற்காக செய்யணும், என் ஃபியூச்சருக்காக செய்யணும். இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் ஆமென். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க ஒரு சம்பவம்? பொதுவா இந்த கொலை பண்றவங்க எல்லாம் வந்து அங்க ஒரு சம்பவம் நடந்துட்டுன்னு சொல்லுவானுங்க. அப்ப அந்த அங்க ஏதோ கரெக்டா இல்லையா? ஆனா என் ஆண்டவர் உயிர் தெழுந்த வல்லமையினால சாதாரணமான அதாவது எவனுமே கண்டுபிடிக்கவே முடியாது, எவனுமே யோசிக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை அவர் உயிர் தெழுந்த வல்லமை இன்னைக்கு செய்ய போகிறது. எல்லையில இதை லைவ்ல கேட்கிறவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது செய்ய போகிறது. Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Amen, Hallelujah, Hosanna,
ஓசன்னா ஆஹா ஆமென் ஆமென் என்னேசையா எல்லாரும் ஆவியில் நிரம்பி கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆவியில நான் உணர்றேன், தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில எத்தனையோ முத்திரைகள் இருக்கிறது. இது உடைக்கப்படுமான்னு தெரியல. இந்த முத்திரை ஏதோ ஒரு முத்திரை, உலகத்துல உனக்கு ஒரு முத்திரையை சத்துரு குத்தி வச்சிருப்பான், உன் பேருல ஏதோ ஒரு முத்திரையை போட்டு வச்சிருப்பான். உன் எல்லையில அந்த ஒரு வியாதியை கொடுத்து அதனால ஒரு அடையாளம், அந்த முத்திரை ஏதோ ஒரு சாபம், இந்த குறைச்சல், இது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து எல்லையில இனி ஒரு சாபமும் இராது. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் இன்னைக்கு ஊற்றட்டுமே. ஆமென். விசுவாசிக்கிறீங்களாங்க? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, எதிராக இருக்கிற முத்திரை எல்லாம் உடைய போகிறதுன்னு சொல்லு. ஆமென். என் குடும்பத்தில் ஆவியில் நிரம்பி பேசுங்க பாப்போம். எனக்கு எதிரான முத்திரைகளை கர்த்தர் இன்னைக்கு நொறுக்கி உடைத்தெறிய போகிறார். எனக்கு எதிரானவைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போட போகிறார். வாவ் ஷாபா லகாபாதா ரபா. ஆமென். அப்போ அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த முத்திரையை யாரு எப்படி உடைக்கிறது, எங்க போய் பர்மிஷன் வாங்குறது, நமக்கு பர்மிஷன் கேட்டாலும் கிடைக்குமா? கவலைப்படாதீங்க, அவ்வளவுக்குள்ளலாம் நீ அலைய வேண்டாம். அவர் வல்லமை அனுப்பினார்னா, ஆமென், அவர் வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமைய அனுப்பினார்னா, இப்ப ஆவியில ஒரு விடுதலை நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிக்கா வருது. கை உயர்த்தி வாங்கிக்கங்க பாப். ரொம்ப காலம் சில காரியம் இழுத்து கொண்டிருக்குதுப்பா, அது எல்லாம் இன்னைக்கு முடிவுக்கு வருகிற ஒரு வேளையா. வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க, எதுவா இருக்கட்டும். ரொம்ப காலம், ரொம்ப நாட்கள் சில விஷயம் இழுத்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு அந்த முத்திரையை உடைச்சு போட்டு உனக்காக ஒரு சம்பவம் பண்ற ரெசரக்ஷன் பவர், அந்த உயிர் தெழுந்த வல்லமை அதை முற்றிலுமாய் முறித்து போடுகிறது. ரெசரக்ஷனை பார்க்க எல்லாரும் சொல்லுங்க, ரெசரக்ஷனை பார்ப்பேன், அந்த ரெசரக்ஷன் பவரை நான் பார்ப்பேன். வாஞ்சையோட ரெடி ஆகிட்டு அவ்வளவு யோசிச்சுட்டு அவங்க பின் வாங்கல. ஐயோ அப்படி இருக்குமே, கல்லு பெருசா இருக்குமே, முத்திரை இருக்குமே, காவலாளி இருப்பானே, இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலையே. நான் இன்னைக்கு சொல்லுவேன், ஆவியில சொல்ல போறேன். விசுவாசிக்கிறீங்களா? எதெல்லாம் உன்னால சமாளிக்க முடியாம இருக்குதோ, உன்னால போராடி உன்னால தாங்க முடியாம இருக்கிறதோ, உன்னோடு போராடினவைகளை நீ தேடியும் காணாதபடிக்கு ஒரு ரெசரக்ஷன் பவர் உன்னை நிரப்ப. ஐயோ எங்களால சமாளிக்க முடியலையே, ஒண்ணு போனா ஒண்ணு, ஒண்ணு போனா ஒண்ணு, ஒண்ணு போனா ஒண்ணு, ஐயா ஆண்டவரே எங்களால முடியலையே. அதுலலாம் இன்னைக்கு ரெசரக்ஷன் பவர் இது வேணும். இது தேவ பிள்ளைகளுக்கு தேவை. எப்படி ஆண்டவரே என்னால நான் டாலரேட் பண்ண முடியும், எப்படி இதை தாங்க முடியும், இதை எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்? இவ்வளவு பெருசா இருக்குது, இவ்வளவு பெரியதா இருக்கிறது. இன்னைக்கு உன்னால முடியாதுதான். ஆனா இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கேன்னு சொன்ன என் இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமை உன்னை சந்திக்குமானா, அந்த வல்லமை சந்திக்குமானா, மொத்தமா எல்லாரும் சொல்லுங்க, மொத்தமா கிளியர் பண்றார். சொல்லுங்க பா, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க,
பெருசா யோசிக்கிறல்ல, அது இது அது இது இது எப்படி, அது எப்படி, அதை எப்படி தாண்ட முடியும், இதை எப்படி தாண்ட முடியும், இதை எப்படி ஓவர் கம் பண்ண முடியும், இதை எப்படி மொத்தமா கிளியர். உன் வழிகளை செவையாக்குகிறார், உன் கர்ம பாதைகளை நேராக்குகிறார். எல்லாம் எதிராக இருக்கிற சதிகளும் எதிராக இருக்கிற காரியங்களையும் கர்த்தர் இன்னைக்கு சமமாக்கி எப்படிங்க நான் சமாளிக்க முடியும்? இத முடியுமா? என்னால சமாளிக்க முடியுமா? இந்த பலவீனத்தை தாண்டி நான் வந்துட முடியுமா? இன்னைக்கு சரீரத்துல 1000 வியாதி, இன்னைக்கு விசுவாசத்துல கமெண்ட் பண்றேன். ஒரு வியாதிக்கே மாத்திரை போடுறதுக்கு கஷ்டம், இதுல 10 வியாதி இருந்தா எந்த மாத்திரை எதுக்கு ரியாக்ஷன் பண்ணுதுன்னே தெரியாத ஆண்டவரே, இன்னைக்கு அந்த உயிர் தெழுந்த வல்லமை அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல இறங்குவதாக. Be healed, be free in the mighty name of Jesus. Amen. Hallelujah. விசுவாசிக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க ரெசரக்ஷன் பவர். சத்தமா சொல்லுங்க ரெசரக்ஷன் பவர். அப்போ அவங்க நினைக்கிறாங்க, சரி இருந்தாலும் அவர் ஒண்ணு சொல்லி இருக்கிறார், ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, நம்ம போவோம். ஆமென். கல்லறைக்கு போறாங்க. போகும்போது ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது, சரி இருந்தாலும் அந்த கல்லெல்லாம் யாருங்க நமக்காக புரட்டுவா? அவர் அவ்வளவு பெரிய கல்லா இருக்குது, அவ்வளவு பெரிய கல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும் அனுபவிக்கணுமா வேண்டாமா? எவ்வளவு பெரிய கல்லோ பாறையோ அவருக்கு அவர் வல்லமைக்கு முன்பதாய் எவ்வளவு பெரிய கல், அவங்க அப்படி நினைச்சிட்டு போறா. அடுத்தது அவ்வளவு பெரிய கல்லை எப்படி நம்ம புரட்ட முடியும்? நம்மகிட்ட பலன் இல்லையே. நிறைய பேர் நினைப்பீங்க தானே, இது ரொம்ப பெருசு ஆண்டவரே, என் தேவை ரொம்ப பெருசு ஆண்டவரே. அவர் வல்லமைய நிரப்பப்படும். இன்னைக்கு அவர் வல்லமையா நிரப்பப்படும். இன்னைக்கு ரொம்ப பெருசா இருக்குதே. அப்படி ஒரு பெரிய ஒரு மனசு நமக்குலாம் சில வேளைகள் நமக்கு இருந்திருக்கும் தானே. இதெல்லாம் எப்படிப்பா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்படி பெருசா நினைச்சதெல்லாம் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பெருசா நினைச்ச பாரு சில விஷயங்கள், அதெல்லாம் அப்படி புஷ்வான மாதிரி போயிரும்ப. ஆமே. இவங்களாம் மாறுவாங்களாம் நினைப்பாங்க நிறைய பேர். அதெல்லாம் ஈஸியா உள்ள வந்து ஒன்னை விட பயங்கரமா இருக்கும். வரலையே சொல்லக்கூடாதா? இதெல்லாம் எப்படிங்க? இந்த தேவைலாம் ரொம்ப பெருசுங்க. நீங்க தான் பாய நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு வழி இல்லை. நீங்க தான் என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை,
காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை, வேறு துணை இல்லை. ஆமென் ஆமென். நீங்க தான்பா என் நம்பிக்கை, துணை இல்லை. தேவைகள் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீர் இருக்க தேவைகள் 1000 என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீர் இருக்க தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. ஏமா நீங்க தான்பா என் நம்பிக்கையா, வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான்பா என்னம். நல்ல கைதடி பாடலாமா? உம்மை அன்றி வேறு துணை. ஆமென் ஆமென். நீங்க தான்பா, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. முத்திரை பெருசா இருக்கட்டும், அந்த கல்லு பெருசா இருக்கட்டும், எது எது எனக்கு தடையா இருக்கிறதோ எல்லாம் பெருசா இருக்கட்டும், ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லையே. நீங்க தான்பா என் நம்பிக்கையா, உம்மை அன்றி வேறு. நீங்க தான்பா. கல்லு பெருசா இருக்கலாம், முத்திரை பெருசா இருக்கலாம், இந்த கல்லெல்லாம் புரட்டவே முடியாது, அதுக்கு ஏத்த பலன் எங்களுக்கு இல்லைன்னு நினைக்கலாம். நீர் பக்கத்துல இருந்தா, நீர் கூட இருந்தா எல்லாமே எங்களுக்கு முடியும் ஆண்டவரே. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரெசரக்ஷன் பவர். ஆமென். அவங்க அதிகாலமே எழுந்து ஆசையோட அவரை பார்க்கணும். போகும்போதே, அவங்க போகிறதுக்கு முன்பதாகவே அங்க எல்லாம் நடந்து விட்டது. ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். முத்திரை உடைக்கப்பட்டிருந்தது, அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது, ரெசரக்ஷன் நடந்து கொண்டிருந்தது, நடந்து விட்டிருந்தது. அப்போ யோசித்து பாருங்க, நீங்க எத்தனை பேர் அப்படி ஒரு ஆசையோடு நீ வருவாயானால் ரெசரக்ஷன் ஆரம்பிச்சிருவோம் வாழ்க்கையில். அந்த உயிர் தந்த வல்லமை ஆரம்பிக்கும் உன் குடும்பத்தில். டக்குன்னு அந்த அதிகாரத்தை படிச்சிடலாமா? ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி, சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். எல்லா கரங்களை உயர்த்துங்க. ரெசரக்ஷன் பவரை பார்க்கணுமா? ரெசரக்ஷன் அனுபவிக்கணுமா? இன்னில இருந்து அதிகாலத்திலே ஆண்டவருடைய வல்லமையை தேட ஆரம்பி. அதிகாலமே வாஞ்சி, ஆண்டவரே உங்க வல்லமை எனக்கு வேணும். ஒவ்வொரு காலங்கள், ஒவ்வொரு நாட்கள் எழும்பும் போதும் ஒரு 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்க ரெசரக்ஷனை பார்க்கணும். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு
மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாமா? கல்லறையினிடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார். எவன் நமக்காக புரட்டி தள்ளுவான்? அதான் நான் சொன்ன ரெசரக்ஷன் பவரை குறித்து நிறைய பார்த்தோம். எப்படிலாம் வந்த நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டோம். ஆவியில பேசிட்டு இருந்தேன். ஆமென் சொல்லக்கூடாதா? சம்பவம் நடந்துச்சு. என்ன நல்லா இருக்கு பாருங்க. சம்பவம் நடந்தது. அல்லையா சொல்லக்கூடாதா? அப்ப அவங்க எனக்கு ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருக்கிறாங்க. என்னடா நடக்குமா? இது என்ன பண்ண இன்னும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இனி பேச்சுவார்த்தையே கிடையாது, பேச்சே கிடையாது. பார்ப்ப சொல்லுங்கப்பா, இனி பேச்சே கிடையாது. தேவராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்க. இனி பேச்சு கிடையாது, இனி பார்ப்பாய். யாருங்க நமக்காக தள்ளுவா? எல்லாரும் சொல்லுங்க, இனி பார்ப்பேன். சொல்லுங்க, அற்புதத்தை பார்க்கணும் ஆசைப்படுற பிள்ளைங்க கை உயர்த்துங்க. ரெசரக்ஷனை பார்க்கணும் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல பார்க்கணும், என் சரீரத்துல பார்க்கணும், என் ஆவியில பார்க்கணும், என் ஆத்மாவில பார்க்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு அந்த கிருபை என் மேல இறங்கட்டும் அப்பா. யார் புரட்டி தள்ளுவான்னு சொல்லிக் கொண்டார்களா? அந்த கல் மிகவும் பெரியதா இருந்தது. அது பெருசான கல். எல்லாம் சொல்லுங்க, பெருசு. நமக்கு வர்ற பிரச்சனை எல்லாம் ரொம்ப பெருசா தான் இருக்கும். உனக்கு வர்றது ரொம்ப பெருசா இருக்கும். ஏன்னா அதுல அந்த பெருச, அதான் ஏன் ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார்? ஏன் இவ்வளவு பெரிய பாடு? ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை? அதுல அவர் உயிர் தந்த வல்லமையை காட்டுவார். எவனும் வேற ஒருவனும் அந்த கல்லை தாண்டி வர முடியாது. ஆனா அவர் வல்லமை எவ்வளவோ பெரிய கல்லாக இருந்தால், எவ்வளவோ பெருசாக இருந்தாலும் உடைச்சி நொறுக்கி தள்ளி அவர் போட வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? இன்னைக்கு அந்த கிருபை, அந்த கல் மிகவும் பெரியதாய். சரி, இப்ப புரிஞ்சுச்சா? ஏன் ஆண்டவர் சில பாடுகளை ரொம்ப பெருசா அவன் வாழ்க்கை அனுமதிக்கிறார்? பெருசா காட்டுறதுக்கு. ஆமென். எத்தனை பேர் நினைக்கிறீங்க பெருசா பார்க்க போறோம்? வாங்கிக்கீங்களா? பெரிய பெரிய அப்படி வாங்கிப்பா. இந்த உயிர் தெழுந்த நாளில் ஆண்டவரை, இனி என் வாழ்க்கையில எல்லாம் பெரிய அற்புதங்கள், பெரிய பெரிய காரியங்கள். அது உன் பிரச்சனை நீ பெருசா இருக்க போறது கிடையாது. உனக்கு கர்த்தர் கொடுக்க போற சொல்யூஷன் அது ரொம்ப பெருசா இருக்கும். ஆமென். அது அந்த கல் மிகவும் மிகவும் பெருசா இருக்கு, மிகவும் பெருசா இருக்கு. ஆனா அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, பெருசா இருக்க எப்படி ஆண்டவரே, யார் தள்ளுவா? ஆனா பைபிள் அழகா சொல்லுது, அது தள்ளப்பட்டிருக்க. எல்லாம் சொல்லுங்க, தள்ளப்பட்டிருக்க. பக்கத்துல கை பிடிச்சவங்க தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு உங்க கூடாரத்துக்குள்ள போகும்போது, உங்க வீட்டுக்குள்ள போகும்போது தள்ளப்பட்டிருக்க காண்பீர்கள். தள்ளப்பட்டு அந்த வாங்கி அபிஷேகத்தில் வாங்கிங்க. அந்த எந்த சாபம் தள்ளப்பட்டிருக்கிறதை, அந்த போலாத போராட்டங்கள் தள்ளப்பட்டிருக்கிறதை, அந்த குறைச்சல்கள் தள்ளப்பட்டு உன் கூடாரத்தை விட்டு தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த சத்துருக்கள், துஷ்டன் தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த ஆமான் தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த கோலியாத் தள்ளப்பட்டிருக்கிறது. அது தள்ளப்பட்டிருக்க. பக்கத்துல ப்ராஃபட்டிக் அவனு சொல்லிடலாமா? ரெசரக்ஷன் பேச்சில் இருக்காது, பார்வையில் இருக்கும். சொல்லுங்க, உயிர் தெழுந்த வல்லமை பேச்சில் இருக்காது, பார்வையில் இருக்கு. நீ பார்ப்ப. அதான் நான் சொன்னேன்ல, ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை கூட உயிரோடு எழுந்திருக்க பெற்றார். பாக்குறான், செத்ததை கூட உயிரோட. எல்லாரும் அப்படியே கை உயர்த்தி அப்படியே கை நீடுங்க பாப். ஆண்டவரே, இந்த வருஷம் அப்படிப்பட்ட அற்புதம் நடக்கட்டும். செத்தவனா எழுப்பி எழுப்ப வாங்க. ஒரு நிமிஷம் ஜோமனுங்க பாப். அந்த உயிர் தந்த வல்லமைய ஊழியத்தில் அரராத்துல அப்போஸ்தலர் அலெக்ஸ் மேல, ஊழியத்திற்கு தேவ பிள்ளைகள் மேல மொத்தமா இறங்கட்டும். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் உருண்டோடுது பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் உருண்டோடுது அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ, தேவபுத்திர சந்நிதிமோ.
அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதிமோ. கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா. வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம் வருகிறா ஜெய வீர. ஆமென். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம் வருகிறா ஜெய வீர. நாம் மேல வாத்தியம் கைமணி போரிகள் எடுத்து முழங்கிடுவோம். நாம் மேல வாத்தியம் கைமணி போரிகள் கீதம் கீதம் ஜய ஜய பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரி. நல்ல கைத்தட்டி ஆர்ப்பரிப்போமா? சத்தமா சொல்லுங்க ஆமென். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படி தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கை தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். நீ தேடுற அவர் உயிர்த்தெழுந்தார். நீ எதிர்பார்த்து வந்த காரியங்கள் செத்து போனதாய் அல்ல, அது ரிசன், உயிர்த்தெழுந்தார். அவர் இங்க இல்லை. அவரை வைத்த இடத்தை வேணா நீ பார். அவரை வைத்த இடத்தை எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க பாரு, அவங்களாம் நம்புறபடி அற்புதத்தை கர்த்தர் உனக்காக செய்வார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நம்பிக்கை ஆண்டவரை பத்தி கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனா நம்புறோம், பட் ஆனா எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறப்பா. நீ நம்புறபடி அதான் சொல்றாரு, வேணா அவரை வச்ச இடத்தை வேணா வந்துப்பா. அவரை வச்ச இடத்தை வந்துப்பா. அவன் அப்படிப்பட்ட ஒரு நம்பவே முடியாதவைகளை நம்புகிற அளவுக்கு, நம்பவே முடியாத காரியங்களை நம்புகிற அளவுக்கு வாழ்க்கையில் தேவன் ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு ரெசரக்ஷன் வல்லமை வெளிப்படுத்த போகிறார். நடக்காதவைகளை உன் கண்கள் காணும்படியாக அப்படிப்பட்ட ஒரு ரெசரக்ஷன் பவர், அப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும். அவரை வைத்த இடம் அடுத்தது, நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். முதல் தரிசனமானார். உயிர்த்தெழுந்த வல்லமே அவர்கள் காண்கிறார்கள். உயிர்த்தெழுந்தவைகளை நீ காண்பாய். ஆமென். அது பேச்சில் அல்ல, அது உனக்கு முன்பதாக வந்து நிற்க போகிற. நம்புற பிள்ளைங்க கைகளை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அப்படி எல்லாரும் இருக்கிறது எளிமையாக இருப்போம். எல்லா ரெண்டு கரங்களையும் உயர்த்தினவர்களாய் தெய்வ பிரசன்னத்தில் நிரம்பி, என்னங்க அன்னைக்கு விசேஷமான நாளுங்க. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். அவருடைய மகிமை இன்னைக்கு உங்களை நிரப்பட்டும். எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி
ஒரபாஷி ஸ்தோத்திர பாட்டு பாடுவோம். அல்லேலூயா. விண்ணின் வேந்தை போற்றுவோம். அல்லேலூயா. ஆரில் துயர்ந்தாரே. அல்லேலூயா. மாந்த மீட்பர் ஆனாரே. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. இன்று கிறிஸ்து எழுந்தார். அல்லேலூயா. இன்று வாசி சீரந்தார். அல்லேலூயா. சிலுவை சுமந்தவர். அல்லேலூயா. மோட்சத்தை திறந்தவர். எல்லாரும் கரங்களை அசைத்து சொல்லலாமா? ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் ஆசையாயா அல்லேலூயா. பாடனோப வீத்தவர். அல்லேலூயா. ரட்சிப்புக்கு ஆமென் ஆமென். எல்லாரும் ஆசையா அல்லேலூயா. வானில் இப்போ தாழ்கிறார். அல்லேலூயா. தூதர் பாட்டை கேட்கிறார். அல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லிடலாமா? உயிர் தெழுந்த பண்டிகை கொண்டாடுகிற பிள்ளைகள் ரெண்டு கரங்களை அசைத்து இன்னும் ஆசையா மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன சர்வ வல்லமை தேவன் இன்னைக்கு அந்த உயிர் தெழுந்த வல்லமையை உனக்கும் எனக்கும் கொடுத்து தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவாராக. அந்த அபிஷேகத்தை ஊற்றுவாராக. ஒவ்வொருவர் மேல் அந்த கிருபை இறங்கட்டும் மொத்தமா. நல்ல கரங்களை உயர்த்தி தட்டி ராஜாவுக்கு, உயிர் தெழுந்த நாதருக்கு, ஓ உயிரோடு எழுந்து வெற்றியை மரணத்தை ஜெயித்தவருக்கு, பாதாளத்தை வென்றவருக்கு, ஓ மரணம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை, மரணம் அவரை ஆண்டு கொள்ள முடியவில்லை. ஓ அவர் உயிரோடு எழுந்தார். He is not here, he is risen. கல்லறைக்குள் அவர் இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கரங்களை அசைத்து இந்த வேளையில கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேலும் நம்முடைய கிருபையும் நம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை வெளிப்படட்டும். நம்முடைய மகிமையினால் உங்க பிள்ளைகளை நிரப்பி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் சாட்சியாய் உயிர் தெழுந்த நாதருடைய உயிர் தெழுந்த வல்லமையை அனுபவிக்கிறவர்களா ஒவ்வொருவரை எழுப்பி ஆசீர்வதித்து அனுப்பும், பலப்படுத்தும், மகிமையினால் மூடிக்கொள்ளும். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து உங்க நாமத்தின் மகிமையாய் இவர்கள் நிற்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.
Ararat Power Ministries.